ஆமென். வேதத்திலிருந்து ஒரு வசனம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லப்படுகிறது. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றும் ஆண்டவர். கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அந்த ஜெபம் பண்ணணும். அந்த திட்டத்திற்காக விலை கொடுக்க வேண்டும். கடையில் போய் ஒரு கடுகு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே சின்ன பொருளை சொல்கிறேன். ஒரு கடுகு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு வாங்கி முடிச்சுட்டு, ஐயா கடுகு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால நான் காசு கொடுக்கலன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. கடுகுக்கு காசு கொடுக்காம கடுகை கொடுக்க மாட்டான். அப்ப கர்த்தர் அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விலை கொடுக்க வேண்டும், அந்த திட்டத்திற்கு உழைக்க வேண்டும். உழைக்காம ஒரு இடத்துல போய் எனக்கு சம்பளம் கொடுன்னு சொன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா தேவ திட்டத்திற்குள்ளாக வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். உழைக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்க, சரி, உழைக்கிறீங்களான்னு கேட்குறேன். உட்கார்ந்து, பெண்களுக்காக நான் சொல்லுகிறேன், பெண்கள் உட்கார்ந்த இடத்துலையே எனக்கு இன்னைக்கு டேபிளில் பிரியாணி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டேபிளுக்கு பிரியாணி வந்துருமா? வராது. அதற்காக கிச்சனில் போய் நீங்கள் பிரியாணிக்கான எல்லா தேவைகளையும் செய்து உழைத்தால் தான் டேபிளுக்கு பிரியாணி வரும். நீங்கள் உழைக்காம எப்படிங்க கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறும்? ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தங்களை கையிலே வாங்கி வைத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் மேஜிக் வைத்திருக்கிறேன், வாக்குத்தத்தங்கள் வைத்திருக்கிறேன், எனக்கு நிறைவேறட்டும் சொல்லுவீங்க. அதாவது டிசம்பர் மாதம் முடிவில் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் நிறைவேற்றவே இல்லை. நீங்கள் பட்சபாதம் பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரிக்கு நடந்துருச்சு, எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் பக்கத்து வீட்டுக்காரிக்கு நடந்துச்சு தெரியுமா? அவள் உழைத்தாள். வாக்குத்தத்தங்கள் என்பது நிபந்தனைக்கு உட்பட்டதுங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன போட்டிருக்கும்? எல்லாம் இலவசம்னு போட்டிருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்ன எழுத்தில் நிபந்தனைக்கு உட்பட்டது என்று போட்டிருக்கும். ஒரு அழிந்து போகிற பொருளே நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னா, இலவசமா உங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை சிலுவையிலே வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த என்னது விலைக்கு நீங்க என்ன விலை கொடுக்கிறீங்க? அவர் சாதாரண விலை கொடுக்கவில்லை, இரத்தத்தை விலைக்கரையமாய் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். நீங்க யாரு தெரியுமா? சுவிகார பிள்ளைங்க. பிள்ளைங்களா இருந்தீங்க. ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்ச உடனே அடிமையா மாறினீங்க. அதுக்கப்புறம் சிலுவையிலே விலை கொடுத்து உங்களை சுவிகாரம் செய்திருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டு நடக்கும் பொழுதுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் அங்க வார்த்தைகள் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். தாவீதோட மகனாகிய சாலமோன் சொல்லுகிறார், வாக்கினால் சொன்னதை என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், எந்த சூழ்நிலையில இத சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது சொல்லுகிறார், அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். மேஜிக்கா உங்களை மாதிரி வார்த்தை வாக்குத்தத்தங்கள் ஊழியர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி வேலையே செய்யாம, திட்டங்களுக்கு உட்படாம, கீழ்ப்படியாம, கண்டிஷன்ஸுக்கு உட்படாம நீங்க வாட்டுக்கு இருந்துட்டு கடைசியில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களே, இங்க தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தெரியுமா? ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதுக்கு மிக விருப்பங்க. ஆலயம்னாலே உசுறு தாவீதுக்கு. எங்கு போனாலும், காட்டுக்குள் இருந்தாலும் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் சிந்தையெல்லாம் எங்க இருக்கு? ஆலயத்தில் இருக்குது, சன்னிதானத்தில் இருக்குது. இப்படிதான் சொல்லுவார். பாருங்களேன், யூதா வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்த தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? சங்கீதம் 63, தேவனே நீர் என்னுடைய தேவன்,
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. நமக்கு யூதா வனாந்தரம் போல சில பாடுகள் வரும் பாருங்களேன். தாவீதுக்கும் வந்துச்சு. யூனா வனாந்தரம் சாதாரண வனாந்தரம் அல்ல, மிக வறட்சியான ஜுடையன் டெசர்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப கில்லர் டெசர்ட் என்று சொல்வார்கள். அதற்கு தலைப்பில் சூப்பர்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூதா வனாந்திரம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த யூதா வனாந்திரத்தில் ஓடிக்கிட்டு சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே நாத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நம்ம ஆத்துமா அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கும்போது வாஞ்சியா இருக்குமாங்க? தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். ஆண்டவரே உமக்காகத்தான வாழ்ந்தேன், உமக்காகத்தான சங்கீதங்கள் பாடினேன், உமக்காகத்தான ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீங்க என்ன அபிஷேகம் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் என்ன ஓட 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 விரட்டி கொண்டே இருக்கிறீங்களே என்று புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி தாவீதோட ரகசியம் என்ன தெரியுமா? யூதா வனாந்தரத்தில் இருந்தாலும் பாலை வனத்திலே இருந்தாலும் தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறதாம், தேவனுக்காக தன் ஆத்துமா காத்திருக்கிறதாம், தாகமாயிருக்கிறதாம். இப்பொழுது கேட்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீங்க. வனாந்தரம் வருகிறது, பாலைவனம் வருகிறது. இந்த பாலைவனத்திலே ஓடிக்கொண்டிருந்த தாவீது, மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியாக நடந்து கொண்டிருந்த தாவீது இப்போ அதை தாண்டி எங்க போறார் தெரியுமா? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் எங்கேதி என்னும் பாலைவன சோலைக்குள்ளே வருகிறார். பாலைவனம் ஒன்று இருந்தால் பாலைவன சோலை ஒன்று இருக்கும் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பாலைவனத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கலாம், வறண்ட நிலங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கலாம், போராட்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது எங்கேதியிலே வந்து நின்ற தாவீது சொல்லுகிறான், சுத்தி பார்க்கிறாரு, எல்லாம் புல்வெளிகள். என்ன சொல்றார்? தண்ணி சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கிறது, மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்தையும் பார்த்தவர், எவ்வளோ பாடுகள் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனைகள், இந்த கில்லர் டெசர்ட்டை கடந்து நான் கடந்து வந்திருக்கிறேன். எழுதுகிறார் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நீங்கள் சொல்ல போறீங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வறட்சிகள் வரலாம், பாலைவனங்கள் வரலாம், வனாந்தரங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பாலைவன சோலைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், தாவீதை போல நீங்களும் ஆண்டவருக்காக விலை கொடுக்க வேண்டும். தான் சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றினானா? கர்த்தருக்காக இடத்தை வாங்கி வைத்தான். அவனுடைய எல்லா சொத்துக்களையும் கர்த்தருக்காக சபதரித்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். தாவீதோட முடிவு எப்படி தெரியுமாங்க? என்ன முடிவு தெரியுமா? தீர்க்காயுசு உடையவனாக இருந்தான். ஒரு இராணுவமே அவனை துரத்தியது, 3000 ஸ்பெஷல் இராணுவம் அவனை துரத்தியது. சவுல் துரத்தி 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 கொலை செய்ய முயற்சி பண்ணான். சுண்டு விரல் கூட தாவீது மேல படவில்லை. அவன் என்ன ஆனான் தெரியுமா? மிக ஐஸ்வர்யவானாக இருந்து, தீர்க்காயுசு உடையவனாக இருந்து, ராஜாவாகவே மரித்து போகிறான். கர்த்தருக்காக அவன் சவதரித்து வைத்தான். இந்த நாளில் நீங்களும் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. இவ்வளவு நாட்கள் சுயநலமாக வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் ரொம்ப சோர்வாக இருந்துட்டோம். தாவீது ஆலயத்துக்கு மேலே பிரியமாயிருந்தார். உம்மை எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதித்து கொண்டிருந்தார். நீர் கொடுத்த திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வேலை செய்தார். நானும் இன்று உமது திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து வேலை செய்ய போகிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே நீர் எங்களை இணைத்திருக்கிறேன். இந்த ஊழியத்திலே பெரிய கடமையை என் கையிலே கொடுத்திருக்கிறேன். இந்த பொறுப்பை என் கையிலே கொடுத்திருக்கிறேன். சாதாரணமாய் கொடுக்கவில்லை ஆண்டவரே. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்?
தாவீதை போல நானும் பொருத்தனை பண்ணுகிறேன், தாவீதை போல நானும் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை என் கையிலே கொடுத்தீர் என்று சொன்னால் என்னிடம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. நான் களத்தில் நிற்க விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதா.